உங்களை வெளியில போயிடு அது இதுன்னு வேற என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு நீங்க சம்மதிக்கவே சம்மதிக்காதீங்க அண்ணி. எக்காரணத்து கொண்டு அண்ணனை மட்டும் விட்டே கொடுக்காதீங்க. தங்கச்சி, ஜனனி சொல்றது 100% கரெக்ட். நீலாம்பரி அம்மா உன்னை வீட்டு விட்டு போகணும்னு சொன்னா தலை ஆட்டிட்டு வந்துடாத. அப்புறம் நீயும் பாவம், முத்தரசனும் பாவம். அவன் உன் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்காமா, அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு சும்மா தைரியமா பேசணும், சரியா? அண்ணி, கவலையே படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். இங்க பாருங்கக்கா, கோயில்ல நடந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கெடுதல் பண்ணாலும், நீங்க ஸ்வேதாவை பத்தி தான் கவலைப்படுறீங்களே தவிர உங்க லைஃப் என்ன ஆகும்னு நீங்க யோசிக்கிறதே இல்ல. நீங்க நல்லா இருந்தாலே எங்களுக்கு போதும்க்கா. தைரியமா போயிட்டு வாங்க. தைரியமா போங்க. அவ இனிமே உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவானோ மரியாதை கொடுப்பானோ எனக்கு தோணல. அத்தை, வாமா வெண்ணில. எப்போ அவ கோயில்ல அவ்வளவு பேருக்கு முன்னால மாமா தோல்ல உட்காந்து கம்பீரமா மணி அடிச்சாலோ உங்களுக்கு அப்பாவே தெரியலையா அவ யாருன்னு? உட்காருமா. பரவாயில்லையே, முன்னெல்லாம் எதிரில உட்கார சொன்னா ரொம்ப யோசிப்பேன், வேண்டாம்ப வற்புறுத்தினா கூட உட்கார மாட்டேன். இப்போ பெரிய மனுஷி ஆயிட்டேன். சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில வந்து உட்காந்துட்டேன். நல்ல முன்னேற்றம் தான். இரு பரவாயில்ல, அதான் உட்காந்துட்டியே. இனிமே என்ன? இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க போற? வா ஸ்வேதா. எனக்கு அப்படியே அசிங்கமா இருக்கே. இந்த உடம்பு அழிச்சுக்க போறேன். என்ன ஸ்வேதா இப்படி பேசுற? பின்ன எந்த தகுதியும் இல்லாத அந்த வெண்ணிலா என் முன்னாடி சாதிச்சுட்டு நிக்கிறா. நான் அவளை எதிர்த்து சாதிக்க முடியாம கேவலமா மனசுல தைரியம் இல்லாம சாகறதுக்கு அலைஞ்சல்ல. அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்க பாரு, நீ மனசுல எவ்வளவு வேதனை படுறேன்னு எங்களுக்கெல்லாம் புரியுது. என்ன பண்றது? உன் மாமா உன் பக்கம் இருந்தாலும் போராடி பார்க்கலாம், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவரே இப்ப வெண்ணிலா பக்கம் சாஞ்சிட்டாரே, இதுக்கு மேல என்ன பண்றது? ஆமாண்டி, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் முட்டாளாயிட்டேன். என் நினைப்பு அத்தனையும் எரிஞ்சு போச்சு, சாம்பல் ஆயிடுச்சு. நான் உன்னை என்னமோ நினைச்சேன். பயந்தாங்குழி, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்ப, இந்த வீட்டுக்கு உண்மையா இருப்ப, இப்படி எல்லாம் நினைச்சேன். நான் இப்பவும் அப்படிதான் அத்தை. எங்க பார், எந்த பொய்யும் சொல்லி என்னை ஏமாத்தாத. திரும்ப திரும்ப சொன்னா போய் உண்மையா மாறாது. நடந்தது எல்லாம் நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தான் பேசுறேன். முத்தரச என்னடான்னா வெண்ணிலான்னு உன் முந்தானைய பிடிச்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த அளவுக்கு அவன் மாறுறதுக்கு நீ என்ன பண்ண? கண்டிப்பா ஏதோ கைங்கரியம் பண்ணிருக்க. சொல்லு, என்ன பண்ண? நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே சாமர்த்தியக்காரிதான். என்னதான் படிச்சிருந்தாலும் சொத்து இருந்தாலும் உன்னோட அளவுக்கு ஸ்வேதாவுக்கு சாமர்த்தியம் பத்தலைங்கிறது தான் நிஜம். நான் படிச்சவ திறமசாலிங்கிறதெல்லாம் ஒரு தகுதியே இல்லாம போயிடுச்சுல. என்ன தூக்கி வச்சு கொண்டாடின அதே மாமா இப்போ கால்ல போட்டு தேய்க்கிறாரு. என்னால எதுவும் முடியும்னு நான் எப்பவுமே நம்புவேன். அந்த நினைப்பே நான் பண்ண நினைச்ச விஷயத்த பாதி சாதிக்க வச்சிடும். ஆனா இப்போ என்ன மாதிரி படிப்போம்
எந்த தகுதியும் இல்லாத ஒரு வேலைக்காரியா இருக்கிறவ அது பண்ணி இது பண்ணி மாமாவை வளைச்சு போட்டுட்டான். சரியான அழுகுனி. மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியே உள்ள வச்சு வச்சு அவ சாதிச்சிருக்கான். கடைசியில மாமா என் மனசுல வெண்ணிலாதான் இருக்கா, ஏதோ செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாய் வார்த்தையா சொல்றாரு. மத்தபடி என் மனசுல நீ இல்லன்னு சொல்லிட்டாரு. ச்சே, இது எவ்வளவு அசிங்கம்னு தெரியுமா? அப்போ அவர் மனசுல ஒரு துளி கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இல்லையே. அதான நிஜம். உண்மை சுடுன்பாங்க. என்னைக்கு அது ரொம்பவே சுட்டுருச்சு. இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த நான் பைத்தியக்காரி. மனசுக்குள்ள வச்சு வச்சு சாதிச்சு அவ புத்திசாலி ஆயிட்டா. இப்ப பாத்தியா? ஐயோ அசிங்கமா இருக்குடி. எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமே நான் காத்துக்கிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வீட்ல நீ நேத்து வந்தவ கிடையாது. ரொம்ப நாளா முத்தரசனுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க. எத்தனை தடவை ஸ்வேதாவுக்கும் அவனுக்கும் நிச்சயமாச்சு. ஆனா அத்தனை தடவையும் தட்டி போனது உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தைரியமா நீ இப்படி பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க பார், இப்ப நடந்த எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். அண்ணனுக்கு நீங்க தான் 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டின்னு அந்த கடவுளை முடிச்சு போட்டு உத்தரவு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் யாரு எக்காரணத்து கொண்டு அதை தடுத்தாலும் அது நடக்காது, அது முடியாது. என்ன யோசிக்கிற? சொல்லு. சத்தியம் ம், செய்யறாத்த. இங்க பாருடி, இனிமே புலம்பி புலம்பி எதுவும் ஆக போறது இல்ல, விட்டுரு. இனிமே நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம். உங்க அத்தை வெண்ணிலாட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காங்க, அவளை மாத்துறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. கண்டிப்பா பேசி ஏதாவது ஒரு மாறுதலை கொண்டு வருவாங்க. நம்ப. இல்லடி, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அத்தை மணக்கோட்டை கூட கட்டல, வெறும் மணல் கோட்டை தான் கட்டுறாங்க. அவகிட்ட பேசினா அவ என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வேற யாருமே முக்கியம் இல்ல. முத்தரசு மாமா சொல்றது மட்டும்தான் அவளுக்கு வேத வாக்கு. மத்தவங்க யார் சொல்றதையும் மதிக்கிறதுக்கு அவ மனசளவுல கூட தயாரா இல்ல. அத்தை சொன்னா நடந்துடுங்கிறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அத்தை பேசினதுக்கு அப்புறம் தெரியும் அந்த வெண்ணிலா யாருன்னு. நான் முதல்ல பேசினது நடந்தது எல்லாத்தையும் வச்சு நீ மாறிட்டேன்னு சொன்ன. ஆனா நீ மாறல, அதே பழைய வெண்ணிலாவா தான் இருக்கேன். நான் கேட்ட ஒரே வார்த்தைக்கு என்ன ஏதுன்னு கேட்காம சத்தியம் செய்யறேன்னு சொன்ன பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, நான் சத்தியம் பண்றேன். ஆனா என்ன விஷயத்துக்காக சத்தியம் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அத்தை. ஏன், என்ன விஷயம் தெரிஞ்சுக்காம நீ சத்தியம் பண்ண மாட்டியா? என்ன விஷயம்னு சொன்னாதான் சத்தியம் பண்ணுவியா? இல்ல அத்தை, விஷயம் என்னன்னு தெரியாம நான் எப்படி சத்தியம் பண்றது? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க, அப்புறமா நான் சத்தியம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறியா? அப்போ நான் கேட்டு நீ யோசிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்ட இல்ல? உன்னை எனக்கு சரிக்கு சமமா உட்கார வச்சு பேசின பாரு. எனக்கு நீ தர்ற மரியாதை இதுதானா? உன் உடம்புல அத்தனை திமிரு வந்துருச்சாடி? வந்திருக்கும். ஏன்னா
நாங்க சாப்பிடுற அதே சாப்பாடு தானே நீயும் சாப்பிடுற. எனக்கு இருக்கிற திமிர்ல 1% உனக்கு வந்திருக்கா தானே? நீ சமைச்சு போடுறவதான் இந்த வீட்டு எஜமானி ஆயிட முடியாது. புரியுதா? நீ தான் அந்த வீட்டுக்கு எஜமானியாக போற. இது எந்த வகையிலும் மாறாதடி. நீ நம்பு. அந்த நம்பிக்கையை நீ இழந்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ எதிர்த்து போராடுறது மிகப்பெரிய விஷயம்னு புரியுது. ஆனா அதுக்காக செத்து போயிடுவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீ செத்துட்டா உன் மாமா மொத்தமா பிரச்சனை முடிஞ்சதுன்னு வெண்ணிலாவுக்கு தாலி கட்டிட்டு போய்கிட்டே இருப்பாரு. கடைசி வரைக்கும் போராடி பாரு. முடியலனா பிராக்டிக்கலா நடந்துக்க பாருடி. இதெல்லாம் விட்டுட்டு இந்த வாழ்க்கை இல்லைன்னா இன்னொரு வாழ்க்கைன்னு நினைச்சு அதை தேடி போய்கிட்டே இரு. தோல்வியை ஒத்துக்க ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை வளர்த்துக்கோ ஸ்வேதா. தோல்வியை ஒத்துக்கிட்டு இதுல இருந்து முதல்ல மீண்டு வா. என்ன ஸ்வேதா எதுவும் பேச மாட்டேங்கிற? பேசு ஸ்வேதா. இங்க பாரு வெண்ணிலா, நான் டக்குன்னு கோவப்பட்டுட்டேன். இப்போ உன் லெவலுக்கு நான் இறங்கி கேக்குறேன். சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அத்தை, நானும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேக்குறேன். நீங்க எதுக்காக சத்தியம் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க வேற என்ன கேட்டாலும் சரி, நான் சத்தியம் செய்யறேன். ஆனா முத்து மாமா கல்யாண விஷயத்துல மட்டும் நான் எந்த சத்தியமும் பண்ண மாட்டேன். அதை தவிர வேற என்ன சத்தியம் வேணாலும் கேளுங்க, நான் பண்றேன். நீங்கெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ற நிலைமைக்கு ஆளாயிட்டல்ல. என்னையும் உங்களை மாதிரி சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்களா? இது இல்லனா அது, அது இல்லனா இதுன்னு தாவி போறதுக்கு நான் எப்பவுமே நினைச்சது அடைய நினைக்கிறபடி. எனக்கு உங்களை மாதிரி குரங்கு மனசு கிடையாது. உயிரே போனாலும் நினைச்சதை அடைஞ்சே தீரணுங்கிற உடும்பு மனசு எனக்கு. அவ்வளோ சுலபத்துல நான் தோல்வியை ஒத்துக்கிட்டு பின்வாங்கிடுவேன்னு நினைச்சீங்களா? சாரிடி, சாரி. பிரியா புரியாம பேசிட்டா. என்ன பிரியா, நீ ஏன் ஏதோ பேசி அவளை வெறுப்பேத்துற? பேசாம இருடி. சாரி ஸ்வேதா, சாரி. நாங்க எப்பவும் உன் கூட இருக்கோம். நீ என்ன செய்யறதா உத்தேசம் அத சொல்லு. ஏய், இப்ப எதுக்கு இந்த பெட்ரோல் கேன? பயப்படாதீங்க, உங்க யாரையும் எரிச்சிட மாட்டேன். இங்க பாரு, அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்துல இருந்து இந்த பெட்ரோலை கோடு மாதிரி என்ன நோக்கி ஊத்திக்கிட்டே வரணும். அது கரெக்டா நான் நிக்கிற இடத்தை நோக்கி வரணும். புரியுதா? ஸ்வேதா, சொல்றத செய். ஸ்வேதா, ஏதா விபரீதமா ஆயிட போதுடி. சொன்னா கேளுடி. வேணாண்டி. நடக்க கூடாத விபரீதம் எல்லாம் தான் என் வாழ்க்கையில நடந்துடுச்சு. இனி புதுசா நடக்கிறதுக்கு எந்த விபரீதமும் இல்ல. சொல்றத செய். புடி. நீ சொன்னா கேட்கவே மாட்ட.
இப்ப என்னடி பண்ண போற? ஒண்ணு வாழ்ந்து நிரூபிச்சு நான் யாருன்னு காமிக்கணும், இல்ல சாகும் போதாவது இவள மாதிரி பிடிவாத குணத்தோட யாரும் இருந்ததில்ல, தன்னுடைய விருப்பத்துக்காக உயிரையே விட்டான்னு மத்தவங்க பெருமையா பேசுற மாதிரி சாகணும். இது ரெண்டும் இல்லாம ரெண்டும் கெட்டான என்னால வாழ முடியாது. கொடு கொண்டா. ஸ்வேதா, என்னடி பண்ற? சொன்ன கேளுடி. ஏய் வேண்டாண்டி ஸ்வேதா. இங்க பார், உன்னை எது பண்ணாலும் கேள்வி கேட்க நாதி இல்லாத அனாத கழுத என்கிட்டயே பொடி வச்சு பேசுறியா? எவ்வளவு நெஞ்செழுத்த உனக்கு இருக்குல்ல? இந்த குடும்பத்துக்கு எது தேவையோ அதத்தான் நான் செய்யணும்னு நினைப்பேன். ஆனா நீ ஓ சுயநலத்தை மட்டும்தான் பாக்குற. முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா புலம்பிக்கிட்டு தெரியற. அப்ப ஸ்வேதா யாரு? அவ என்ன இழிச்சவாச்சியா? முத்தரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு நான் அவகிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். நீ இடையில தட்டி பறிச்சுட்டு போனா ஸ்வேதா என்ன மொட்டை அடிச்சுட்டு சாமியாரா போடுமா, இல்ல செத்து பண்ணுமா? சொல்லுடி, சொல்லு சொல்லு. என்னடி அத்தை அத்தை சொத்த பண்ணக்கூடாது துரோகத்தெல்லாம் பண்ணிட்டு இப்ப உறவு கொண்டாடுறியா? எப்ப இத்தனை திமிரா பேசினியோ இனி உனக்கு எனக்கு உறவெல்லாம் ஒத்து போச்சுடி. அனாத கழுத ஒண்ணு. சத்தியம் செய்வியா மாட்டியா? சொல்லுடி, சொல்லு. அத்தை, என்ன கொன்றுங்க அத்தை. ஆனா என்னால கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி சத்தியம் பண்ண முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி நான் ஒண்ணும் அனாதை கழுதெல்லாம் இல்ல. எனக்கு முத்து மாமா இருக்காரு, எனக்குன்னு என் பொண்ணு ருத்ரா இருக்கா. ஏன் உங்க பிள்ளைங்க கார்த்தி ஜனனி என் கூட பொறுக்காத தம்பி தங்கச்சியா இருக்காங்க. தங்கச்சி தங்கச்சின்னு உயிரே கொடுக்கற அண்ணாமலைன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. நான் இனிமேலும் அனாதெல்லாம் கிடையாது. எவ்வளவு அழகா பேச கத்துக்கிட்டு இருக்க. ஆ? உன்னோட திறமையெல்லாம் என்கிட்டே காமிக்கிறியா? சொல்லுடி, சத்தியம் பண்றேன்னு சொல்லு. சொல்லுடிங்கிற. சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவியா மாட்டியா? கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். ஹே, பெட்ரோல் ஊத்த ஆரம்பிச்சல அந்த இடத்துல போய் பத்தவே. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஸ்வேதா? எனக்கு பைத்தியம் பிடிக்கல, ஆனா இப்போ உடனடியா அந்த பெட்ரோல் கோட்டுக்கு நெருப்பு பிடிக்கணும். போ. நான் போக மாட்டேன். போடி. என்ன ஸ்வேதா பேசுற? நான் அங்க பத்த வச்ச இங்க வர நெருப்பு பிடிக்கும்ல? அதுதான் விஷயமே. நெருப்பு என் மேல வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே எரியற நெருப்பு மேல நான் ஓட ஆரம்பிப்பேன். குளத்துக்கிட்ட நெருங்கறதுக்குள்ள நெருப்பு என் உடம்புல பிடிச்சா நான் எரிஞ்சு சாம்பலானா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டு செத்து போறேன். ஆனா இந்த ஸ்வேதா தோக்க மாட்டானா குளத்துல குதிச்சு நெருப்புல இருந்து மீண்டு சாம்பலாகி வெளியே வர பீனிக்ஸ் பறவையா நான் மீண்டும் மீண்டும் வருவேன். போ, போய் பத்தவே. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போதுடி. ஒண்ணு கிடக்க ஒண்ணு இல்ல, 1000 ஆயிடுச்சு. இனிமே நான் முட்டாளா இருக்க விரும்பல. எனக்கு ஒரு முடிவு தெரியணும். நீ மட்டும் போய் நெருப்பு வைக்கல, எனக்கு நானே நெருப்பு வச்சுக்கிட்டு செத்து போயிடுவேன். செய்யட்டுமா? இல்ல ஸ்வேதா, நானே போய் பத்த வைக்கிறேன். போ.